Hi everyone, இன்னைக்கு இந்த exercise 3.13 வந்து third sum பார்க்கலாம். பாருங்க, if the roots of the quadratic equation கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் are real and equal அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க. the previous sumல பார்த்த மாதிரி தான் real and equal னா அவனே condition கொடுத்துட்டாங்க. then prove that நம்ம என்ன proof பண்ணனும் அப்படினா BAC or an arithmetic equation அப்படினு சொல்லி சொல்லணும். பாருங்க, arithmetic அதாவது previous second lessonல வந்து நாம அது arithmetic progression நம்ம செகண்ட் லெசனில் வந்து ஏபி ஜிபி படிச்சிருப்போம். ஸோ அந்த கண்டிஷன் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். சரிங்களா? பாருங்கள், கிவன் அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். a மைனஸ் பி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஹியர் இப்போ ஏவோட வேல்யூ பாருங்கள், ஏ ஈக்குவல் டு என்னென்னா ஏ மைனஸ் பி, பியோட வேல்யூ என்னென்னா பி மைனஸ் சி, சியோட வேல்யூ என்னென்னா சி மைனஸ் ஏ. ஆல்ரெடி கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு ஃப்ரம் கிவன் கண்டிஷன் delta equal to 0, அதாவது ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டெல்டாக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இந்த வேல்யூ ப்ரீவியஸ் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏவோட வேல்யூ என்னென்னா ஏ மைனஸ் பி, சியோட வேல்யூ என்னென்னா சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. சரிங்களா? பாருங்கள், நம்ம இதை பி மைனஸ் சிக்கு ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் a minus b whole square apply பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? b square plus c square minus 2bc minus 4 வெளிய வெச்சுக்கலாம். சோ இதெல்லாம் பண்ணுங்க. a into c ac minus a square minus bc minus into minus plus ab equal to 0. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? b square plus c square minus 2bc minus இந்த 4 வந்து உள்ள கொண்டு போயிருங்க. minus 4ac minus into minus plus 4 into a 4a square minus into minus plus 4 into b c minus into plus minus 4ab equal to 0. சரிங்களா? இது வந்து ஒரு 5 மார்க் சம்மா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. b ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் பாருங்கள், இங்கே 4abc இருக்குது, இங்கே 2bc இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணனா நம்மளுக்கு என்ன வரும்னா 2bc மைனஸ் 4ac plus 4a square minus 4ab equal to 0. கவனிங்க, பாருங்க, நெக்ஸ்ட் இந்த ரெண்டே கிளப் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி எழுதலாம்? b plus c whole square எழுதிக்கலாமா? இதனோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. ஸோ மைனஸ் 4 இன்டூ இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு டேர்மையும் ஜாயின் பண்ணிக்கலாமா? மைனஸ் 4 இன்டூ c plus b வரும். ஸோ நான் வந்து p plus c எழுதிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 4abc ஏ வெளியே எடுத்தாச்சு. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 4ab மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 4ac ப்ளஸ் 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து எதனோட எக்ஸ்பான்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னா கவனிங்க, b plus c மைனஸ் 2a ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க பார்க்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, a ஸ்கொயர் என்ன வரும்? b plus c ஹோல் ஸ்கொயர் வருமா? ஓகே, மைனஸ் 2ab 2 இன்டூ 2 4 4 இன்டூ b plus c இன்டூ a. ஸோ அந்த டேர்ம் வந்துருச்சு. ப்ளஸ் b ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4a ஸ்கொயர். ஸோ இதுதான் இதனோட எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன மட்டும் ரிமைனிங் மீதி இருக்கும்? b plus c minus 2a equal to 0 இருக்கு. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், டேக்கிங் ஸ்கொயர் ரூட். இப்படி நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் 2a அந்த சைடு கொண்டு போகணும். ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ப்ளஸ் 2a. ப்ளஸ் 2a நம்ம எப்படி எழுதலாம்? b plus c இன்டூ a plus ஏன்னு எழுதிக்கலாமா? சரி, ஓகே. ஒரு a இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ b மைனஸ் c மைனஸ் c வச்சுக்கோங்க. ஒரு a இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா c மைனஸ் a ஈக்குவல் டு a இன்டூ ப்ளஸ் b அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் பின்னு ஆகிடும். சரி, ஓகே. கவனிங்க, இங்கே ஒரு பார்க்கலாம். BACன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த T1 வச்சுக்கிறேன், இந்த T2 வச்சுக்கிறேன், இந்த T3 வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவோம்னா AP சீரீஸில் டிஃப்ரென்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் கேல்குலேட் பண்ணுவோம். அப்போ T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஸோ தேர்ட் டேர்ம் என்ன? T3 மைனஸ் T2. ஸோ இதன்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? A மைனஸ் பின்னு வரும்.
ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கே இருக்குது பாருங்கள். சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இந்த கண்டிஷனை வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதா? தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா பி ஏ சி ஆர் என் ஏபி, அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இந்த சீரீஸ் இந்த வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேங்களா? Fourth summa, if a, b or real, a and b வந்து real value, then show that the roots of the equation a minus b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b equal to 0 are real and unequal அப்படின்னு சொல்லி proof பண்ணணும். சரிங்களா? கவனிங்க, given a minus b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b equal to 0. இது நம்மளுடைய quadratic equation. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இல்லை ஏவோட வேல்யூ என்னென்னு எடுத்து எழுதுங்க. a minus b, bயோட வேல்யூ என்னென்னா minus 6 into a plus b, cயோட வேல்யூ என்னென்னா minus 9 into a minus b. இப்படி நான் பிரித்து எழுதிட்டேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவனே வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்தான்? ரியல்னு கொடுத்துட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், டெல்டா நம்ம என்ன பண்ணலாம்? அதாவது டெல்டா ஈக்குவல் டு டெல்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பாருங்கள், இப்போ நம்ம டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லணும். அன்ஈக்குவல்னு என்ன? கிரேட்டர் தென் 0 தானே. ஸோ நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? டு ப்ரூஃப் பாருங்கள், பி ஸ்கொயர் என்னென்னா மைனஸ் 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி whole square minus 4 into a ஓட வேல்யூ என்ன? a minus b, c ஓட வேல்யூ என்ன? minus 9 into a minus b. சரிங்களா? பாருங்க, நெக்ஸ்ட் என்னன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் 6 ஸ்கொயர் பண்ணா 36 into a plus b whole square minus into minus plus 4 into 9 36 into a minus b into a minus b வரும் இல்லையா? ஸோ பாருங்க, நெக்ஸ்ட்டு 36 into a plus b whole square plus 36 into a minus b whole square எழுதலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம 36 காமன் எடுத்துங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? a plus b whole square plus a minus b whole square வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த a plus b whole square ஃபார்முலா போட்டு a minus b whole square இதனோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலாக்கு ஆன்சர் என்னன்னா a square plus b square தான். சரிங்களா? நீங்கள் வேணும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும்தான் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போது நம்ம ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 0வோட பெருசாக தான் கிடைக்கும். சரிங்களா? மைனஸ்லேயே நீங்கள் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? தேர்ஃபோர் the வேல்யூ வந்து எப்பவுமே எப்படி தான் இருக்கும்? கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். தேர்ஃபோர் the வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 1 போடுங்க, இங்கே 2 போடுங்க. 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 1. 2 போட்டிங்கன்னா 4 வரும். 1 + 4 என்ன? 5. 5 கூட 36 பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன? பாசிட்டிவ். 0வோட பெரிய வேல்யூ தான் இருக்குது. ஸோ நீங்கள் -1 போடுங்க, இங்கே ஒரு -1 போடுங்க. -1 ஸ்கொயர் பண்ணால் +1, இங்கே -1 ஸ்கொயர் பண்ணால் +1. ஸோ 1 + 1 2. 2 × 36 என்ன? 72. ஸோ நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ், 0வோட பெருசாக தான் இருக்குது. தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு 36 into a square plus b square is greater than 0. Therefore, the roots are, நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்? Therefore, the roots are real and unequal. Real and unequal அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. நம்ம ஜஸ்ட் அந்த ஃபார்முலா டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இந்த சால்வ் வந்து இங்கே வந்து நீங்கள் சைடில் வந்து சின்ஸ் பார்ட்டில் வந்து காமிச்சிருங்கம்மா. எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 × a² + b² நம்மளுக்கு வரும். சரிங்களா? இங்கே வந்து ஒரு 2 போட்டுக்கோங்க. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 72 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? சின்ஸ் பார்ட்டில் வந்து இதனுடைய ஃபார்முலோட எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் போட்டு காமிச்சிருங்க. காமிச்சிட்டு இங்கே 2 போட்டுக்கங்க, பண்ணிவிட்டு 72 நீங்கள் இங்கே காமிச்சிருங்க. ஓகேங்களா?
ஃபிஃப்த் சம்மா பாருங்க, இஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ், அதாவது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஒன்றா வந்து எய்தர் வந்து ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும், அப்படி இல்லைனா a³ + b³ + c³ ஈக்குவல் டு 3abc அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? பாருங்க, இந்த கிவன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எழுதிடலாம். c² - ab × x² - 2 × a² - bc × x plus b² minus ac equal to 0. Okay, here a would value எழுதிக்கலாம். a would value என்ன? c² minus ab. b would value என்ன? -2 into a² minus bc. c would value என்னன்னா b² minus ac. சரிங்களா? பாருங்க, given அவனே கொடுத்தான் real and equal கொடுத்துட்டான். இப்போ delta equal to 0. So delta என்னன்னா b² minus 4ac equal to 0. b ஓட வேல்யூ என்னன்னா -2 into a² minus bc whole square minus 4 into a ஓட வேல்யூ என்னன்னா c² minus ab. c ஓட வேல்யூ என்னன்னா b² minus ac equal to 0. So அந்த வேல்யூஸை நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாமா? மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 4 into a² minus bc whole square minus 4 into c² minus ab b² minus ac equal to 0. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் வந்து ரெண்டுலேயுமே 4 இருக்குது. ஸோ டிவைடட் பை 4 பண்ணலாம். பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா a² minus bc whole square இருக்கும், மைனஸ் இது 4 டிவைட் ஆயிடுச்சு. ஸோ c² minus ab into b² minus ac equal to 0. சரிங்களா? இனி பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் a minus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போது a² whole square minus 2 into a² bc whole square 2ab plus b² bc whole square minus இந்த டேர்மில் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, c² into b² plus into minus minus a into c³ minus a into b³ minus into minus plus a² bc equal to 0. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, a⁴ minus 2a² bc plus b² c² உள்ள மைனஸ் எல்லாம் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் c² b² minus into minus plus a c³ minus into minus plus a b³ plus into minus minus a² bc equal to 0. சரிங்களா? இதில் வந்து காமன் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, b² c² c² b² காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் மீதி என்ன, நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, a⁴ பாருங்கள், இந்த டேர்ம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, -2 -1. ஸோ -3a² bc plus a c³ plus a b³ equal to 0. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டேர்மை நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுறேன். இப்போ a⁴ plus a c³ plus a b³ equal to 3a² bc. ஓகேங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேர்ம்லேருந்து ஏவை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தால் என்ன ஆகும், ஏ வெளியே வந்துருச்சுன்னா a³ plus c³ plus b³ equal to 3a² bcன்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், இந்த ஏ வந்து டிவைடு கொண்டு போயிடலாமா? அப்போது a³ லைன் எழுதிக்கும் ஆர்டர் வைஸ் plus b³ plus c³ equal to 3a² bc by a. நெக்ஸ்ட் என்னன்னா a³ plus b³ plus c³ equal to a ஆயிரும், கேன்சல் ஆயிரும், 3abc. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. எய்தர் a equal to 0 சொல்லணும், அப்படி இல்லை அப்படின்னா a³ plus b³ plus c³ equal to 3abc சொல்லணும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. சரிங்களா? a³ plus b³ plus c³ equal to 3abcன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்.
நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஏபிசியோட வேல்யூ வந்து எடுத்து நான் வந்து டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு அவனே கொடுத்துட்டாங்க. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த 2 ஃபார்முலா வந்து கொஞ்சம் நீட்டாக கிளியராக ஞாபகம் வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இந்த 3 சம்மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்மா. ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து 3, 4, 5 இந்த 3 சம்மே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ சுஹா மேக்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.